ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லார் வீட்லேயுமே இப்போ ட்ரெண்டிங்காக வச்சிட்ருக்க ஆயில் டிஸ்பென்சர் கிளாஸ் பாட்டில் தான் வந்து நம்ம வந்து இப்போது ஆர்டர் போட்டிருக்கோம். அது வந்துடுச்சு. எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இது வரைக்கும் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் மாற்றிக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக்கும் போட மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேறீங்க. அதனால் எதனாலன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோ எடுத்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசி நான் போடுறேன். உங்களுக்கு அது எந்த விதத்தில் பிடிக்கலன்னு எனக்கு தெரியல. கமெண்டில் சொல்லுங்கள், அதை நான் மாற்றிக்கிறேன். சரி வாங்க வீடியோ பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணும் போதே ரொம்ப ஆர்வம் இன்ட்ரெஸ்டாக தான் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஏன்னா ரொம்ப பிடிச்சி வேணும் அப்படின்றதுக்காக ஆர்டர் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஏன்னா நிறைய டைம் ஆர்டர் பண்ணி கேன்சல் பண்ணியாச்சு. பாட்டில் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண முடியாதோ அப்படின்றதுக்காக ஃபைனலி வந்து ஆர்டர் போட்டு வீட்டுக்கு ரிசீவும் ஆகிடுச்சு. இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆயில் டிஸ்பென்சர் பாட்டில், அதாவது கிளாஸ் பாட்டிலில் வருது. 2 பாட்டில் ப்ளஸ் ஒரு ஸ்ப்ரே பாட்டில், ஆயில் ஊற்றுறதுக்கு வந்து ஒரு ஃபில்ட்ரு லப்பரில் இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பாட்டிலுக்கு 2 லெட்டு. அந்த லெட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்க்குறதுக்கு லுக்காகவே இருக்குது. அது வந்து ஒரு சொட்டு ஆயில் கூட கீழே சிந்தலை. ஏன்னா நாங்கள் வாங்கின உடனே ஆயில் ஊற்றி செக் பண்ணி பார்த்தாச்சு. குவாலிட்டி வைஸும் சரி, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. பட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதா இருக்குது. ஏன்னா பாட்டில் அப்படின்றதுனால எங்கள் வீட்டில் 3 குட்டீஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம இந்த பக்கம் வரும்போது கிச்சனில் எதனா 2 கீழே தள்ளி உடச்சாங்கன்னா ஆயிலும் போகும், கிளாஸும் உடையும், அதை க்ளீன் பண்ணுற வேலையும் வரும் அப்படின்றதுக்காக யோசித்து முடிவெடுத்து வாங்கின பொருள் இது. கிளாஸுன்றதுனால பயந்து தான் வாங்கினோம். இதில் எங்கள் மாமியார் வேறு, கண்ணாடிலாம் எதுக்குமா, நம்மளுக்கு செட்டே ஆகாது, கண்ணாடி எப்படியா இருந்தாலும் பசங்க எதனா தப்பி தவறி கீழே போட்டால் உடஞ்சிரும் அப்படின்ற மாதிரியே பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பொருள் பொறுத்தவரைக்கும் சூப்பராக இருந்துச்சுப்பா. குவாலிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. நம்ம ஒரு பொருள் வாங்கும் போது நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்போம், அதுக்கும் மேலே இருக்குன்னும் போது நம்மளுக்கு நல்லா இருக்கும்ல. கிச்சன் ரூமில் வந்து வச்சு பார்த்திங்கன்னா லுக்குமே வந்து சூப்பராக இருந்துச்சு. எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதை பிரிக்கும் போதே என் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. மாமியார்கிட்ட டிஸ்கஸ், பாட்டில் எதுக்கு வாங்கினேன், கண்ணாடி தான் எனக்கு வேணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு, வேண்டாம், சரி வாங்கி பார்ப்போம். சப்போஸ் கீழே போட்டு உடஞ்சிச்சின்னா கூட அந்த லெட் இருக்குல்ல, வீட்டில் வேறு எதனா பாட்டில் க்ளீன் பண்ணி கூட நம்ம லெட்டை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வாங்கியாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த கிளாஸ் பாட்டில் 2 half லிட்டர் பிடிக்குது ஆயில். நல்லாவே இருக்குது. ஷேப்பு, குவாலிட்டி எல்லாமே ஓவரால் சூப்பராக இருந்துச்சு. தண்ணி ஊற்றியும் செக் பண்ணி பார்த்துட்டேன் நான் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லாயிருக்கு. லெட்டுமே கரெக்டாக இருக்குது. ஒரு சொட்டு கூட ஆயில் வந்து கீழே வரல. நம்ம அவசரத்துக்கு வந்து ஆயில் தெரியாமல் நிறைய ஊற்றிடுவோன்னு பார்த்தா கூட ஊற்ற முடியாது. எவ்வளோ அர்ஜென்ட்டாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் பொறு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் ஆயில் கம்மியாக வர மாதிரி இருக்குது. சப்போஸ் அப்பெல்லாம் பொரிக்கணும் அப்படின்னா லெட்டை கழட்டிட்டு ஊற்றினா தான் வந்து ஆயில் நிறைய ஊற்ற முடியுது, இல்லைனா ஊற்ற முடியல. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா ப்ராடக்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.